இப்போ தம்ப்நெயில் போட்டு வீடியோ போட்டிருக்காங்க. சீமானை கண்டித்து நடத்திய கூட்டத்தில் கூட்டம் இல்லாமல் கடுப்பாகிய சுபவி. கொஞ்சம் கடுப்பா முகத்தை வச்சுங்க ஐயா. கடுப்பா நீங்க சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க, தம்ப்நெயில்ல போட்டோ இல்லாமல் வேற எங்கேயோ இருந்தால் எடுத்து வச்சுருக்கீங்க. கொஞ்சம் கடுப்பா வச்சுட்டீங்கன்னாக்கா அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கு. எப்போ இன்னொரு தம்ப்நெயில், சீமானை கண்டித்து ஆர்ப்பாட்டம், நேரில் சென்று பார்க்க சீமானே போகிறார், சீமானை விரைகிறார் அப்படின்னு. அதில் அந்த கட்சியில் ஒருத்தன் இருப்பான். அவன் பேரை நான் வழக்கமாக வேறு மாதிரி உச்சரிப்பேன். ஆனால் மேடையில் பல மூத்த தோழர்கள் இருக்காங்க, கீழேயும் தோழர்கள் இருக்காங்க. அதனால் மாணிக்கம்னு நான் சுருக்கம் கூப்பிட்டுக்கிறேன். மாணிக்கம் ஒரு பதிவை போட்டிருக்காப்புல, எங்கள் அண்ணன் இசூசு காரை எடுத்துகிட்டு விரைந்து வந்து கொண்டு இருக்கிறார் அந்த கூட்டத்தை நோக்கி. ஏன்னா அவரை திட்டுறதை அவர் பார்க்கறது ரொம்ப ஷாலியாக இருக்கும், அதனால் அண்ணன் வந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு. வரவேற்க நாங்களும் தயாராக இருக்கிறோம். தில் இருந்தால் வாருங்கள், இல்லை என்றால் 13வது ரவுண்டை முடித்து விட்டு தூங்கவும். ஏன்னா எங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கு. உனக்கு என்னப்பா நீ சீமானு என்ன வேணாலும் பேசலாம். நாம அப்படி இல்லை. ஒரு கண்டென்ட் எடுத்தாலும் ஒரு 13 தடவை கிராஸ் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சரியா தவறானு சொல்லிட்டு தோழர்கள்ட்ட ஃபோன் பண்ணி கேட்டுட்டு அப்புறம் நம்மளுடைய வெப்பன் சப்ளையர் ஐயா சுபவி அவர்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு ஐயா அது சரிங்களா, அது பேசலாமான்னு கேட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பேசியாகணும். ஒரு வார்த்தை போனாலும் திரும்ப மறுநாள் அதற்கான மன்னிப்பை நம்ம கேட்கணும் மக்கள்கிட்ட. ஏன்னா நமக்கு அந்த கடமை இருக்கிறது அப்படிங்கிறதுனால இன்னைக்கு வழக்கமாக பேசுகிற விஷயங்கள் நிறைய இருக்குது. அதோட சேர்ந்து இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு 2 விஷயத்தை நான் ஆதாரங்களோட இங்கே எக்ஸ்போஸ் பண்ண வந்திருக்கேன். ரொம்ப முக்கியமான எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட். இது வரைக்கும் எந்த யூடியூப் சேனல்லையும் எந்த சோஷியல் மீடியாவிலையும் எந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலையும் வராத முக்கியமான 2 வழக்குகள் சம்பந்தப்பட்ட ஆதாரங்களோட நான் இன்னைக்கு வந்திருக்கேன். இந்த யார் அந்த சார் அப்படின்னு கேட்டு டெய்லி ஒருத்தவன் சவுக்கால் அடிச்சுக்கிறது, அப்புறம் அந்த மரணக்கிணறுல பைக் ஓட்டுறது, இன்னும் கொஞ்ச நாள்ல விடிய நான் ஒத்த காலில் சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கேன் அப்படின்லாம் பழைய படத்துல பாண்டியன் இந்த மாதிரி சர்க்கஸ்லாம் பண்ணுவார். அவர் இப்ப இல்லையா, அதனால அந்த குறையை தீர்த்து வைப்பதற்காக இங்கே உள்ளூர் பாண்டியன் ஒருத்தர் சுத்திட்டு இருக்காருல்ல. ஸோ இது போன்று நிறைய கேட்டுட்டு இருக்காங்கல்ல, யார் அந்த சார், எதுக்கு அவங்கள கத்த விட்டுக்கிட்டு இந்த சார் யார் அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்க்ளூசிவ் ஆதாரத்தோட இன்னைக்கு நான் வந்திருக்கேன். யார் அந்த சார் அப்படிங்கிறது இங்கே நான் ஓப்பன் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி சில பதில்கள் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. இந்த கூட்டத்தை பார்த்தோன்னா எனக்கு கொஞ்சம் ஜர்க்காயுது. அவ்வளவு கூட்டம் வரும்னு உண்மையிலேயே நான் எதிர்பார்க்கல. இவ்வளவு தோழர்கள் வந்து அமர்ந்திருக்கீங்க, எல்லாம் கருஞ்சட்டை வீரர்களாக. இவ்வளவு கூட்டத்தை பார்க்கும்போது உண்மையிலேயே நெஞ்சை நிமிர்த்தி ஆமாண்டா கருப்பு சட்டாண்டாங்கடா அப்போ தைரியமாக நம்ம ஒரு தடவை சொல்லிக்கலாம். அப்புறம் வரும்போது போலீஸ்காரவங்க அங்கே முனையில் பேரிகேட் போட்டு சின்ன பசங்களாம் ஸ்கூல் பசங்க இப்படிக்கான்னு இருப்பாங்க. அவங்கெல்லாம் ஒரு பையை எடுத்துகிட்டு போகிறாங்க. போலீஸ்காரங்க கூப்பிட்டு என்ன பையை காமிங்க, என்ன பையை உள்ளே உதறிட்டு அவங்க ஏதோ சக்கரை நாட்டு சக்கரை எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க வீட்டுக்கு. அது என்னென்னு காமி, ரேஷன் கடை காமி, எங்கே இருக்குது வீடு, ஆதார் கார்டை காமி அப்படின்னு காவல்துறை தன்னுடைய சட்டத்தை அவங்க சட்டம் தன் கடமையை செஞ்சு எனக்கு ஏன் இந்த குழந்தை பிள்ளைகள்லாம் என்ன ஒரு லாலிபப் வாங்கி சாப்பிடும் அல்லது குருவி ரொட்டி குச்சி மிட்டாய் வாங்கி சாப்பிட போகுது, எதுக்கு இது ஒரு பயங்கரவாதிகள் மாதிரி அவங்க ட்ரீட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் விசாரிச்சோன்னு தான் தெரியுது. இல்லை நாம் தமிழர் கட்சியிலேருந்து வாட்ஸ்அப் குரூப்களில் இங்கே அவங்க தங்களுடைய தொண்டர்களை அனுப்பி கல்லெறிவதற்கு ஆயத்தமாக இருப்பதாக ஐஎஸ்லேருந்து தகவல் வந்திருக்கு. அதனால நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள்லாம் நாங்கள் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாங்க. ஆமாம்மா, நீங்கள் கரெக்டாக இருக்கீங்க போலீஸ்காரையா, நீங்கள் சரியான போலீஸாக இருக்கீங்க, விசாரிங்க, கண்டிப்பாக விசாரிங்க. எனக்கு அந்த பையனை விட்டோம்னாக்கா டவுசர் நினையாமல் அவனால் ஒன்று கடிச்சிட்டு வர முடியாது யூரின் பில்லுக்கு. அப்படியாப்பட்ட அவங்க தானே நாம் தமிழர் கட்சியில் பூராவும் தொண்டர்களாக இருக்காங்க. இந்திரகுமார் திரடி பேசும்பொழுது ஐயா பாரதிதாசன் அவர் எப்படி ஒரு திராவிட கவிஞனாக தன்னை இறுதி மூச்சு வரை சொல்லி கொண்டார் அப்படிங்கிறதுக்கான பல கவிதைகளை, அவருடைய பேச்சுக்களை, ஆதாரங்களை, எழுத்துக்களை நிறைய வாசித்தார். உண்மையிலேயே பாரதிதாசன் அவர்கள் இப்போ உயிரோடு இருந்திருந்தால் இதே இடத்துல ஐயா பாரதிதாசன் அவர்களை கண்டித்து யூடியூப் கூட்ட சார்பாக நான் இங்கே ஒரு மீட்டிங்கை போட்டிருப்பேன். யூடியூப் கூட்ட சார்பாக எல்லா தொடர்கள் அழைத்து ஐயா பாரதிதாசன் அவர்கள் எதிராக இதே இடத்துல கண்டன உரை அப்படின்னு போட்டு ஐயா சுபவி அவர்களையும் நான் சிறப்புரையாற்றுவதற்காக வாருங்கன்னு சொல்லி அழைச்சிருப்பேன். ஏன்னா அதில் பெரிய கோவம் என்னன்னாக்கா ஐயா பாரதிதாசன் அவர்கள் மேலே கடைசியில் இந்த மாதிரி திராவிடம்னு சொல்லி யாரெல்லாம் வயிறு விளக்குறாங்க, அவங்க தமிழ் தாய்க்கு பிறந்திருக்கலாம், தமிழ் அப்பனுக்கு பிறந்திருக்கலாம், அல்லது திராவிட அப்பனுக்கு திராவிட தாய்க்கு இங்கே பிறந்திருக்கலாம். இப்படியாக இருந்து தன்னுடைய வயிறை மட்டும் வளர்ப்பதற்காக ஒருவன் அதை பயன்படுத்தி கொண்டான் என்றால் அவனை நாயுடன் ஒப்பிட்டு நாயை அசிங்கப்படுத்தினார்ல ஐயா பாரதிதாசன் அவர்கள். உண்மையிலேயே அதற்கு வன்மையான கண்டனங்கள். ஆனால் ஐயா பாரதிதாசன் அவர்கள் இப்போ உயிரோடு இருந்திருந்தாருன்னா அந்த நாய்ங்கிற வார்த்தையை எடுத்துட்டு சீமான்னு வச்சிருப்பார். அவனுக்கு பேர் சீமான் இனிமே அப்படின்னு மாத்திருப்பார்.
ஐயா அயோத்தாச பண்டிதர் அவர் வந்து நாங்களாம் திராவிடம் அப்படின்னு ஐயா அயோத்தாச பண்டிதர் பேசியிருக்காரு. அதன் பேரில் ஒரு பேப்பரும் கூட நடத்தியிருக்காரு. அதனால திராவிடம்னு பேசுகிற எல்லாரையும் நீ மானாவரிக்கு வாயில் வந்தது மாதிரி போதையை போட்டு திட்டுவேன் அப்படின்னாக்கா ஐயா அயோத்தாச பண்டிதன் தான் பேசியிருக்காரு அப்படிங்கிறத ஏற்கனவே இந்திரகுமார் தேரடி ரொம்ப விவரமாக பேசிட்டார். அவரோட சேர்த்து நான் இன்னொரு தலைவரையும் நான் இங்கே பேச விரும்புகிறேன். ஐயா ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள். ஐயா ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள் ஒருபோதும் ஐயா தந்தை பெரியார் அவர்களுக்கு எதிராக எனக்கு பேசியதாக நினைவில்லை. எங்கேயாவது வேணா விமர்சனமாக வேணா இருந்திருக்கலாமே தவிர பெரியாரை எதிர்க்கிறேன், பெரியார் வந்து இந்த தமிழ் மக்களுக்கு எதிரானவர் அப்படின்னு ஒருபோதும் அவர் சொல்லியதாக எனக்கு நான் படித்து எனக்கு நினைவில்லை. ஒருவேளை இருந்தால் தோழர்கள் சொல்லிங்க, அது விமர்சனமாக இருந்திருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச 1932-33 நீடாமங்கலத்தில் ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு சாணிப்பால் சவுக்கடி சம்பவம், மிகப்பெரிய ஒரு சம்பவம். இந்த சம்பவத்தை ஐயா பெரியார் தான் கையில் எடுக்கிறார். அங்கே உள்ள ஆறுமுகம்னு ஒரு கருப்பு சட்ட தோழர் ஒருத்தர், அவர் தான் அதை எழுதுறாரு. அதை எழுதி வெளியில் கொண்டு அங்கே உள்ள அனுமந்தபுரம் கிராமத்தில் நடக்குது, அதை வெளியில் கொண்டு வர்றாரு. ஐயா பெரியார் அவர்கள் தான் அந்த பாதிக்கப்பட்ட 3 பேரையும் தமிழ்நாடு முழுக்க ஒரு மேடைகள் போட்டு வாக்குமூலம் கொடுக்க வைக்கிறாப்புல. அவங்க பாதிக்கப்பட்டவருடைய வாயாலேயே வாக்குமூலம் கொடுக்க வைக்கிறாப்புல. ஆனால் அப்புறம் கேஸ் எடுத்து நடத்துகிறாரு ஐயா பெரியார். அப்புறம் அந்த கேஸ் தோற்று போகுதுன்னு வைங்களேன். ஆனால் அந்த கேஸ் போயிட்டு இருக்க இன்பிட்வீன் கேப்பில் ஐயா பெரியார் சில வருடங்களாக அதை சுமந்துக்கிட்டே இருக்காரு தூக்கிட்டு. அப்போ அவருக்கு ஒரு பெரிய கோபம் ஏற்படுது, அயற்சி ஏற்படுது. அது ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த 3 தோழர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, நம்ம இவ்வளோ தூரம் இந்த அமைப்பு போயிட்டு இருக்கு. ஆனால் சட்டமன்றத்துக்குள்ளே உட்காந்துருக்கிற பட்டியல் சமூகத்தை சார்ந்த தலைவர்கள் யாருமே பேச மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு ஐயா MC ராஜா அவர்கள் மீதும் ஐயா ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள் மீது கடும் கோபத்தில் ஒரு மீட்டிங்லையும் பேசியிருக்காப்புல. அதுக்கப்புறம் தான் ஐயா ரெட்டமலை சீனிவாசனுடைய பார்வைக்கு போய் பெரியார்கிட்ட வந்து என்ன ஏதுன்னு கேட்டு, அப்புறம் பெரியார் என்ன ஏதுன்னு விளக்கி 3 பேர் சம்மந்தப்பட்டவங்களை அவர்கிட்டையும் பேச வச்சு, அதுக்கப்புறமா ஐயா ரெட்டமலை சீனிவாசன் இன்னும் பல தலித் தலைவர்கள் சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்பி, அப்போ முதலமைச்சராக இருந்தது நம்ம ராஜகோபாலாச்சாரி தான் முதலமைச்சராக இருந்தது. ஸோ அப்போ ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள் பெரியாருடன் எவ்வளவு இணக்கமாக இருந்திருக்கிறார் அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிளை தான் நான் அதை சொல்ல விரும்புகிறேன். அப்போ நீ பெரியாரை ஆதரிக்கிற எல்லோரையும் நான் மானாவாரியாக போதை போட்டு திட்டுவேனாக்கா ஐயா ரெட்டமலை சீனிவாசனை போதை போட்டு திட்டு பார்ப்போம். வா இங்கே தான் இருப்பேன், ஏதோ காரில் வர்றேன், பிளைனில் வர்றேன்னா வர பேசிக்கிட்டு இருக்கேன், உனக்காக நாங்கள் இங்கேயே காத்திருக்கிறோம், நீ எப்போது வேணாலும் வரலாம். ஒரு ரஜினியை போய் பார்த்ததையும் சொன்னாங்க. எல்லாம் பேசிட்டு ரஜினி அரசியலுக்கு வந்தாக்க நான் தூக்கி போட்டு மிதிப்பேன், இவனை அடிக்கிற அடியில் இந்த விஜயன கமலஹாசனை அடிக்கிற அடியில் இனிமேல் எவனுக்குமே கட்சி ஆரம்பிக்கணுங்கிற ஆசை வரக்கூடாது அப்படிங்கிற எதிர்த்தாப்புல ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்டாப்புல. ஐயா விஜய் வந்தாலும் எவன் வந்தாலும் சரி அப்படின்ட்டு அடுத்த 2 வருஷத்துள்ள கபால்னு விஜய் காலில் போய் விழுந்தவர் தான் நம்மால். அப்போ ரஜினியை போய் பார்த்து சக தோழன் சங்கினாக்க சக நண்பன் அப்படின்னு பேசும்பொழுது தட்டி கொடுத்தாரு அப்படின்லாம் சொன்னாருங்களா. அது ரஜினி தட்டி கொடுக்கல, இந்திரகுமார் தடவி பார்த்துருக்காப்புல சீமான். என்னடா இவன் நம்மளை விட நம்ம உருவாக்கின கேரக்டர் நம்மளே ஓவர் டேக் பண்ணி போயிட்டு இருக்கு, குருமூர்த்தியை விட ஆவேசமா பார்ப்பனருடைய அடிமையாக ஒருத்தன் பேசிட்டு இருக்கான. இங்க இவன் RSSலையும் இவன் நேரடி உறுப்பினரா இல்லை, ஒருவேளை எதுவும் கருப்பு பாப்பானா இருப்பானோ அப்படின்னு ஒரு சந்தேகம். ஊர்ல எல்லாம் பார்த்துருக்கீங்களா, கருப்பையர்னு சொல்லுவாங்க. எங்க ஊர்ல கருப்பையர்னு சொல்லுவாங்க, ஊர்ல கருப்பா தான் இருப்பான் ஐயர். இல்லை கருப்பையர் வீட்டுக்கு போயிட்டு இருந்தியா, கருப்பையர் வீட்டுக்கு போயிட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எதுவும் கருப்பையரா இருப்பான் சொல்லி லைட்டா தடவி பார்த்துருக்காரு. அவர் நூலை வெளியில போடல, உள்ள போட்டிருக்காருங்கிறது பாவம் அவருக்கு தெரியாது. யார் அந்த சார்? சரி, அது அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த ஒரு சம்பவம். ஞானசேகரன் அப்படிங்கிற சம்பந்தப்பட்ட நபரை கைது பண்ணியாச்சு. பாவம் அவரும் அந்த பாசி படர்ந்த பாத்ரூமில் போய் அவர் வலிக்கு விழுந்து பாதுகாப்பு அதிகாரிகள் அதுக்கு பிறகு காப்பாற்றி கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவருடைய உயிரை காப்பாற்றிருக்காங்க. அங்கே உள்ள மருத்துவர்களும் கண்ணாடி கழட்டிட்டு நல்ல வேலை 2 நிமிஷத்துக்கு லேட்டாக கொண்டு வந்தீங்கன்னா அவ்வளோதான், காப்பாற்றிருக்கீங்க, இதற்காக அரசாங்கம் இவர்களுக்கு அவார்டு கொடுக்க வேண்டிய உயிரை காப்பாற்றிருக்கு அப்படின்னு எல்லாம் முடிஞ்சிருச்சு. சட்டமன்ற இதில் நீதிமன்றத்தை கொண்டு போய் நிப்பாட்டியாச்சு, SIT போட்டாச்சு, குண்டாஸ் போட்டாச்சு, அப்புறம் கஸ்டடியில் எடுக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எல்லாம் ப்ராப்பராக போயிட்டு இருக்கு. இதற்கப்புறமும் யார் அந்த சார், யார் அந்த சார், யார் அந்த சார் அப்படிங்கிறது டெய்லி யாரோ ஒருத்தர் கேட்டுட்டு இருக்காங்க. சரி, இன்னைக்கு அந்த யார் அந்த சார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். இதே சென்னை மடுவாங்கரையில் ஒரு IT ஆபீஸ் ஒருத்தர் போறாரு, அவருடைய பேர் சக்திவேல். பார்த்தீங்களா, வீடியோ பார்த்துருக்காரு தோழர். ஏன்னா இது பெருசா பேசப்படவே இல்லை. ஒரு மாணவி அண்ணா யூனிவர்சிட்டியில் அவங்க பாலியலான விஷயத்துக்கு ஒருத்தன் வந்து முற்படுறான், அது ஒரு இஷ்யூ ஆகுது,
கண்டிப்பாக பாதிக்கப்பட்ட பெண்ணின் பக்கம் தான் நம்ம நிற்கிறோம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதில் இவங்களுக்கு என்னன்னாக்கா எப்படியாவது திமுக கூட கனெக்ட் பண்ணி, இவங்களுடைய அரசியல் புத்தி அது, எப்படியாவது திமுக கூட கனெக்ட் பண்ணி ஞானசேகரன் அந்த சார் அப்படிங்கிறது யார், அந்த சார்னா ஏதோ ஒரு திமுக காரர்கிட்ட கொண்டு போய் நிப்பாட்டிங்க அப்படிங்கிறது. அந்த சாருங்கிறது ஒருத்தருமே இருக்காரா இல்லையாங்கிறது நமக்கு தெரியல, விசாரணை முடிஞ்சோன்னா வரும். ஒருவேளை அந்த சார் அப்படிங்கிறது ஒருவேளை திமுகவை சார்ந்தவராக இருந்தாலும் அவர்களுக்கு தண்டனை வாங்கி தர வேண்டும் என்பதில் நமக்கு துளியளவு மாற்று கருத்து கிடையாது. நீ ஃபெயில் ஆகிட்ட, யார் இந்த சாருங்கிறது ஃபெயில் ஆகி நிற்கிற, நீ யாரா இருந்தாலும் உள்ள தூக்கி வைக்கணுங்கிறது எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. திமுக காரனாக்க என்ன, உடனே அவர் கைது பண்ணாதீங்க விட்டுருங்க, அவருக்கு சிவப்பு கம்பளம் போட்டு வரவேற்று அவர் அண்ணா யூனிவர்சிட்டியில் விட்டு இன்னும் 4 பெண்களை பாலியல் உறவு செய்வது இருக்கு, போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் சொல்லிட்டு கருப்பு சட்டையை போட்டு போய் நம்ம என்ன போராட்டமா பண்ண போறோம்? நாங்க என்ன பிஜேபிக்காரவங்களா? பாலியல் வன்கொடுமை செஞ்சவங்களுக்கு ஆதரவாக தேசிய கொடியை தூக்கிக்கிட்டு ஆர்ப்பாட்டம் பண்றதுக்கு நாங்க என்ன ஆர்எஸ்எஸ் காரனா இல்லை பிஜேபி காரனா? நாங்க என்ன அந்த பூஜை ரூமுக்குள்ள கேடி ராகவனுக்கு ஆதரவு கேட்டு அது அது தம்பி கேடி ராகவனுடைய அது அவருடைய உரிமை அப்படின்னு பேசுறதுக்கு இல்லை, நாம அது இல்லைல்ல. அப்ப அந்த மடுவாங்கரையில ஐடி விங்னு ஒன்று, ஐடி கம்பெனின்னு ஒன்று போட்டு சக்திவேல் அப்படின்னு ஒரு நபர் நடத்துறாரு. இவர் நடத்தும் பொழுது அங்கே பல பெண்களை வேலைக்கு எடுக்கிறாரு, ட்ரைனிங் கொடுக்குறாரு. அந்த ஐடி ஆஃபீஸில் ஐடி கம்பெனி சம்பந்தமான ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணுறாரு. அது மட்டும் அங்கே நடக்கலை. அங்கே வேறு என்ன வேலைகள் நடந்ததுன்னா, நாம் தமிழர் கட்சியினுடைய ஐடி விங் சம்பந்தமான வேலைகளும் அதே ஆஃபீஸில் நடந்திருக்கு. இப்போ ஒரு கட்சி இருக்குனாக்கா ஒரே ஐடி விங் ஆஃபீஸ் வச்சிருக்க மாட்டாங்க, 2-3 ஐடி விங் ஆஃபீஸ் வச்சிருப்பாங்க. சில பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அவங்க விலைக்கு எடுத்திருப்பாங்க. எப்படி 2-3 ஆஃபீஸ் போட்டு வேலை நடக்கும் இல்லைங்களா? அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியினுடைய ஐடி விங் சம்பந்தப்பட்ட வேலைகள் அந்த மடுவாங்கரையில் உள்ள அந்த சம்பந்தப்பட்ட சக்திவேலனுடைய ஆஃபீஸ்க்குள்ளேயும் ஐடி விங்கான வேற ஒன்றும் இல்லை. வெட்டி ஒட்டி பரப்புறது, என்னுடைய ஃபோட்டோவை எடுத்துட்டு ஆபாசமாக சித்தரிப்பது, இங்கே உட்காந்துருக்கிற தோழர்களுடைய ஃபோட்டோவையும் ஆபாசமாக சித்தரித்து வருது இல்லைங்களா? அதெல்லாம் அந்த குடோனில் தான் தயாரித்து வர்றது. ஐயா ஐபிஎஸ் ஆஃபீஸர் வருண்குமார் அவர்கள் அவருடைய மனைவியை பற்றி ஆபாசமாக சித்தரித்து வந்த அந்த ட்விட்டர் போஸ்ட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாஃபிங் செய்யப்பட்ட போஸ்ட் எல்லாம் அது எல்லாமே அந்த குடோனில் தான் தயாரித்து வந்திருக்கு. இதை சம்பந்தப்பட்ட அந்த பாதிக்கப்பட்ட பெண்களே சொல்கிறாங்க. எப்படி பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னாக்கா, அங்கே அவங்க வேலை செய்யும் பொழுது இவர் வழக்கமாக அண்ணன் என்ன செய்வாப்புலையோ அதே மாதிரி இவரும் விஜயலட்சுமி நடிகை அவர்களை காலைல 8 மணிக்கு அவரை வச்சு அண்ணன் போதையை போட்டு எப்படி பாலியல் அத்துமீறல் பண்ணி அவங்கள பாலியல் வன்கொடுமை செய்தாரோ, 7 முறை கருக்கலைப்பு செய்தாரோ. நாம சொல்லலை, இது எதுவுமே நம்மளுடைய ஸ்டேட்மெண்ட்டே இல்லை, இது எல்லாமே டபுள் கோட்டு தான். எல்லாமே எங்கள் அக்கா விஜயலட்சுமி, பாதிக்கப்பட்ட விஜயலட்சுமி அவர்கள் டெய்லி வீடியோ போட்டுருக்காங்க. சீமான் செருப்பு பிஞ்சிரு சீமான் அப்படின்னு யூடியூப் வீடியோஸ் வரும்போதும் வன்முறையை நாம் ஆதரிப்பதே இல்லை. வன்முறை பாதை நமக்கு வேண்டாம், நமக்கு எதுக்கு இது? நம்ம வன்முறை இல்லாத ஜனநாயகம். இது அக்கா விஜயலட்சுமி அவர்கள் டெய்லி பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் ஏதோ அரிசி சொல்றாங்க, ஜவ்வரிசியா, ஏதோ ஒன்று சீமான ஜவ்வரிசியா, ஏதோ ஒன்று பேவரிசியா, அது என்ன அரிசி? நமக்கு ஜவ்வரிசினா தெரியும், ஜவ்வரிசி பாயசம் சாப்பிட்ருப்போம். ஏதோ பேவரிசி சொல்றாங்க, என்ன நமக்கு தெரியல. நமக்கு தமிழ் தெரியும், இங்கிலீஷ் தெரியும், அவ்வளோதான். அதை தாண்டி நமக்கு தெரியாது. அது என்ன டெய்லி அவங்க வீடியோ போட்டுருக்காங்க. அதே வழியில் அந்த ஐடி விங்களுடைய அவர் என்ன பொறுப்பில் இருக்கிறாருன்னா, அந்த சக்திவேலு ஐடி விங்கில், அதாவது நாம் தமிழர் கட்சியினுடைய ஐடி விங்கினுடைய மாநில செயலாளராக அவர் இருக்கிறார். அவருடைய போஸ்ட், சீமான் சம்பந்தப்பட்ட கண்டன ஆர்ப்பாட்டங்கள் போஸ்ட்லாம் அவருடைய போஸ்ட் தான் முதல்ல இருக்கு போட்டோ. இவர் அந்த வேலைக்கு எடுத்த பெண்கள் என்ன பண்றாருனாக்கா, பாலியலாக சுரண்டுவது, அவங்கள ஒன்றும் இல்லை, ஒரு சூவின்கம் கொடுக்குறாப்லையா அந்த பெண்கள் வந்து தனிப்பட்ட முறையில் சண்டே அன்னைக்கு ஆஃபீஸ் வர வைக்கிறது. ரொம்ப கிளியராக சொல்கிறேன், சண்டே அன்னைக்கு ஆஃபீஸ் வர வச்சிருக்காப்லங்க. ஆஃபீஸ் வர வச்சு முக்கியமான வேலை, அது கண்டிப்பாக நீங்கள் வந்தால் தான் செய்ய முடியும், அது முக்கியமான கோடிங் அப்படின்லாம் சொல்லி வர வச்சிருக்காரு. ஆஃபீஸுக்கு போனாக்கா 3 நாம் தமிழர் கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் 3 பேர் அந்த ரூம்குள்ளே இருந்திருக்காங்க. இது எதுவுமே நான் சொல்லலை, இது எல்லாமே ஆதாரம் இருக்குது, ஆதாரத்தோடு தான் நான் இப்போ வந்திருக்கேன். பாதிக்கப்பட்ட அவங்க கொடுத்த வாக்குமூலம் 3 நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் அங்கே உள்ள உட்காந்துருக்காங்க. வர வச்சு ஏதோ சூவின்கம் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காப்புல. அந்த சூவின்கம் வாய்ஸ் ஃப்ரெஷ்னஸுக்கு கொஞ்சம் ஸ்மெல் வர மாதிரி இருக்கு, உங்கள் வாயி அவங்ககிட்ட பேசணும், அதனால் கொஞ்சம் சூவின்கம் போட்டுக்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை மென்னத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு கேர் ஆகிருக்கு, அவங்களுக்கு லைட்டாக தலை சுற்றுற மாதிரி வந்துருக்கு. அப்போ அதில் ஏதோ கலந்து கொடுத்துருக்காப்புல அப்படிங்கிறது பச்சை குழந்தைய கேட்டாலுமே அது சொல்லிடும். அப்போ இது நடந்ததுக்கு அப்புறம் அந்த 3 நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளை வைத்துக்கொண்டு அந்த பெண்ணை அந்த சூவின்கம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த லைட்டான ஒரு மயக்கத்தில் இருப்பாங்க இல்லைங்களா, அந்த நிலைமையில அவங்கள பாலியலாக சுரண்டிருக்கான். பாலியலாக சுரண்டுறதுனா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், இதுக்கு மேலே நம்ம அதை ஓப்பனாக சொல்ல முடியாது. ஸோ அது செய்யும் பொழுது அவங்கள வச்சுக்கிட்டே செஞ்சுருக்கான். அதை வீடியோவாகவும் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு.
வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி அந்த வீடியோவை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு முறையும் அவங்கள பாலியலாக சுரண்டுவது. அந்த ஒரு பெண்ணு மட்டும் இல்லை, 3 பெண்கள் மொத்தம் அதில் பாதிக்கப்பட்ட பெண்கள் கம்ப்ளைண்ட் தர்றதுக்காக முன் வந்தது 3 பெண்கள். ஆனால் அந்த ஆஃபீஸில் வேலை பார்த்தா 60 பெண்கள். அப்போ எத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டிருப்பாங்க? தைரியமாக 3 பெண்கள் கம்ப்ளைண்ட் பண்ண வெளில வந்தவங்க. நான் சொல்கிறது அந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் சொல்கிறாங்க, எண்களை மாதிரியே உள்ளே நிறைய பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சரிங்க, நாம் தமிழர் கட்சியில் ஒரு ஐடி விங்கில் மாநில செயலாளராக இருக்கார், அதுக்காக அந்த கட்சியே அப்படின்னு சொல்லிட முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். நம்ம பகுத்தறிவாளர்கள் இந்த கேள்வி கேட்போம்ல, அதை மட்டும் வச்சுக்கிட்டு நான் நாம் தமிழர் கட்சி குற்றம் சுமத்தலை, ஒரு தனிநபருடைய தவறுன்னு சொல்ல வரல. அந்த நிர்வாகிகள் உள்ள இருந்தாங்களே அதையும் வச்சுக்கிட்டு அதை அந்த பாயிண்ட்டை வச்சுட்டு கூட நான் அதை பேசலை. அதுக்கப்புறம் அவங்க கொடுக்குற வாக்குமூலம் என்னன்னா, இதே மாதிரி நீ கட்சி நிர்வாகிகளுக்கும் பெண்கள் தேவை, நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளுக்கு அவர்களுடன் நாங்கள் ரூம் போடுவோம், பாண்டிச்சேரியில் குற்றாலத்தில் ரூம் போடுவோம், நீ கண்டிப்பாக வர வேண்டும், இதே போன்று அவர்களுடன் நீ ஃபேவர் பண்ண வேண்டும், உன்னுடைய பெட்டை ஷேர் செய்ய வேண்டும், நீ பாலியலாக உடல் உறவு அவ்வளோ வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு அந்த பெண்ணை மிரட்டி இருக்கிறார். அந்த பெண் மறுத்திருக்கு. மறுத்தினாக்கா இந்த வீடியோவை நான் உன்னுடைய புருஷனுக்கு அனுப்புவேன், கல்யாணமான பெண்களாக இருந்தால்தான். கல்யாணம் ஆகாத பெண்கள்னாக்கா இந்த வீடியோவை என்னுடைய ஐடி விங்கை வச்சு, நாம் தமிழர் கட்சி ஐடி விங்கிறது எவ்வளோ பெரிய ஐடி விங்கு தெரியுமா, அந்த ஐடி விங்க கிட்ட இந்த வீடியோவை கொடுத்து நான் உலகம் முழுக்க உள்ள எல்லா தமிழர்கிட்டையும் போய் சேர்க்கறதான வேலையை நான் பார்ப்பேன், நீ எப்படி வாழ்றங்கிறத நான் பார்க்குறேன் அப்படின்னு இந்த வீடியோவை இது ஃபார்முலாவாக பண்ணியிருக்காப்புல சம்மந்தப்பட்ட பெண்கள் அவங்க கொடுத்த வாக்குமூலம். ஸோ அது எத்தனை மீடியாவில் எவ்வளோ பேர் இதை கவர் பண்ணீங்க, இவ்வளோ கேமராஸ் இருக்குது, எவ்வளோ பேர் நீங்கள் அதை கவர் பண்ணி, எவ்வளோ பெரிய விஷயங்கிறது. 60 பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நாம் தமிழர் கட்சி நிர்வாகியாக இருக்கான், மாநில செயலாளராக இருக்கான், 3 நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளை வர வச்சு, அது யாருன்னு தெரியல 3 பேர். அது பாக்யராஜா இருக்கலாம், சத்யாவாக இருக்கலாம், சத்யானாக்கா அந்த கட்சியில் ஒருத்தவன் அவனாக இருக்கலாம், அல்லது மாணிக்கமாக இருக்கலாம், கரிகஞ்சியாக இருக்கலாம், ஏன் அண்ணன் சீமானா கூட இருக்கலாம், நம்ம தெரியல. அது பாதிக்கப்பட்ட பெண் வந்து சொன்னாதான் அது யாருங்கிறது தெரியும். எனக்கு அந்த பேரை உச்சரிக்கிறாங்க, ஆனால் அந்த இடத்துல பீப் போட்டிருக்காங்க, மரியாதை கருதி அல்லது அது தெரியக்கூடாது. எனக்கு சட்டம் ரொம்ப வலுவாக இருப்பதனால, சட்டத்தை சரியாக இந்த ஆட்சி கடைபிடிக்கிறதுனால அந்த பேர் சொல்ற இடத்துல அவங்க பீப் போட்டிருக்காங்க. ஸோ இதை வைத்து மிரட்டுவது அப்படிங்கிறது இன்னும் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இதில் அந்த பாதிக்கப்பட்ட பெண் கொடுத்த வாக்குமூலத்தை நக்கீரன்ல ஃபர்ஸ்ட் ஒரு பேட்டி கொடுத்தாங்க. ஒரு 10 செகண்ட் தான், முக்கியமான போர்ஷன் மட்டும் தான் எடுத்து வந்திருக்கேன், நீங்களே இதை கேளுங்க. நாம் தமிழர் கட்சி அதுக்காக ஒரு விங் மாதிரி, ஐடி விங் மாதிரி எங்க ஆபீஸ்ல ஃபுல் ஒர்க்குமே அவங்களுக்காக தான் போயிட்டு இருக்குது. இவரு அந்த கட்சியில இருக்காரா? அவங்க இருக்காங்க. என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, கட்சியிலேயே நிறைய பேருக்கு வந்து பொண்ணுங்க தேவைப்படுது, அங்கேயும் நான் அனுப்புறேன். அவரு சீண்டல விடையும் அடுத்தவங்களுக்கு அனுப்புறதுல சொல்லும்போது எனக்கு பெரிய நெட்வொர்க் இருக்கிற மாதிரி தோணுது. குற்றாலம் போகலாம், எங்க வேணா நம்ம போகலாம், கட்சி ஆளுங்களுக்கும் தேவைப்படும், நீ கோஆப்ரேட் பண்ணணும், இதெல்லாம் நீ பண்ணினா உனக்கு இன்னும் நல்ல பொசிஷனுக்கு பிசினஸ் டெவலப்மெண்ட் அசோசியேட் ஆகலாம். ஸோ இதில் நல்லா கவனிச்சுன்னா அவங்க சொல்கிற வாக்குமூலம் நக்கீரன்ல அவங்க பேட்டியாக கொடுத்துருக்காங்க. அதில் நீ ஃபேவர் பண்ணினா உன்னை கட்சிக்குள்ள முக்கிய பொறுப்புகளை நான் நகர்த்துறேன், ஏற்கனவே பல பெண்களை நான் அப்படி தான் இங்கே ஒர்க் பண்ணவங்களை இதே மாதிரி நான் பயன்படுத்தி அவங்கள முக்கிய பொறுப்பாளர்களாக நகர்த்தியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. இப்போ இந்த பெண்களை மட்டும் அசிங்கப்படுத்துறது இல்லை, அந்த கட்சிக்குள்ளே உள்ள பெண் நிர்வாகிகள் அனைவரையும் அப்போ அதை அக்யூஸ் பண்ணுற ஒரு ஸ்டேட்மெண்ட். அப்போ அந்த சம்மந்தப்பட்ட பெண்கள் வந்து சொன்னால் நமக்கு தெரியும், கட்சிக்குள்ளேயும் தான் நடக்குது, இந்த மாமாணிக்கு அந்த வேலையை தான் பண்ணுறான், அல்லது கரிகஞ்சி இந்த வேலையை தான் பண்ணுறான், அல்லது சீமான் இந்த வேலையை தான் பண்ணுறான்னு உள்ள சம்மந்தப்பட்ட நபர்கள் வந்து சொன்னால் தான் நமக்கு தெரியும். இதை விட இது யாரையுமே ஏன் பெருசாக பேசவே இல்லை அப்படின்னு அப்புறம் இது நான் எடுத்து அப்புறம் பேசுகிறேன். அதுக்கப்புறம் ஒரு சேனலில், ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சேனல், ஸோ அந்த மெயின் ஸ்ட்ரீம் சேனலில் நேற்றுல இன்னைக்கு காலையில் தான் நான் அதை கவனிக்கிறேன். அன்றைக்கி காலையில் தான் அது ஸ்டோரியாக அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணை அந்த சேனல்லையும் அவங்கள தொடர்பு கொண்டு அவங்க பேட்டி எடுத்திருக்காங்க, அந்த சேனல்லையும் அவங்க பேசியிருக்காங்க. இதே ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே ஸ்டேட்மெண்ட்டாக கால் ரெக்கார்ட்லாம் கொடுத்துருக்காங்க. கொடுத்ததுக்கப்புறம் இது ஏரில் வருது, ஏரில் வந்ததுக்கப்புறம் நான் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டேன் சேஃப்டியாக. டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டதுக்கப்புறம் 1 hour கழிச்சு பார்க்குறேன் அந்த வீடியோ ப்ரைவேட்னு வந்துருச்சு. அந்த வீடியோ ப்ரைவேட் போட்டாங்க. ஏன் அந்த வீடியோ ப்ரைவேட் போடணும்? இவ்வளோ பெரிய விஷயத்தை நீங்கள் வெளில கொண்டு வந்துருக்கீங்க, ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா. நக்கீரன் அப்படிங்கிறது ஒரு யூடியூப் சேனல் வச்சுங்க, அதில் அது வந்திருக்கு. அதில் எத்தனை பேர், ஒரு 30,000 பேர் நம்ம பார்த்துருக்காங்க. ஆனால் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வரும்பொழுது பல லட்சம் மக்கள்கிட்ட போய் சேரும்ல அது. அப்போ அது யாரில் வந்ததுக்கப்புறம் அது ப்ரைவேட் ஆகிருக்குனாக்கா யார் சொல்லி அந்த வீடியோவை ப்ரைவேட் போட்டது? சீமான் சொன்னாரா? மிரட்டினாப்லையா? ஏன்னாக்கா இதை ஏன் மிரட்டினாப்லையான்னு நான் கேட்குறேன்னா, அதே வீடியோவில் அவங்க சொல்கிறாங்க, எனக்கு கொலை மிரட்டல்கள் வருகிறது இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கப்புறம், இதை நான் பேட்டி கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு நிறைய கொலை மிரட்டல்கள் வந்துச்சு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க.
அப்போ மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு சீமான் ஃபோன் பண்ணி மிரட்டி இந்த வீடியோவை பிரைவேட் போட சொன்னாரா? ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் இல்லையா அது? இது யார் கேள்வி கேட்குறது? ஒரு பெண்ணு பாதிக்கப்பட்டாங்க, அதுக்காக யார் அந்த சார் அப்படிங்கிற அந்த கேள்வி வருதுன்னா 60 பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்களே. அப்போ யார் அந்த சார்கள்? இங்கே நேரடியாக இருக்குது. அதில் திமுக காரா இருக்கானா, அல்லது ஆளுநர் RN ரவி தான் அந்த சாரா, அல்லது சீமான் தான் அந்த சாராங்கிறது நமக்கு தெரியல. நான் கொஸ்டினாக தான் வைக்கிறேன். அது பாதிக்கப்பட்ட பெண்ணோ அல்லது அந்த ஞானசேகரனோ வாய் திறந்தாதான் நமக்கு தெரியும். ஆனால் இங்கே இந்த பெண் நேரடியாக வாக்குமூலம் கொடுக்குறாங்க. அந்த சார் இந்த கட்சியில் இருக்காரு, அவருடைய பேர் எதுன்னு அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. அதில் யார் அந்த சார்னு அவங்க பேட்டியில் சொல்லியிருக்காங்க, அங்கே பீப் போட்டிருக்காங்க, அவ்வளோதான். அப்போ கொடுத்த கம்ப்ளைண்ட்ல யாருன்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த போலீஸ்ல யாருன்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த நாம் தமிழர் கட்சி நிர்வாகி யாருன்னு சொல்லியிருப்பாங்கல்ல, இவன் இல்லாமல் வந்த நிர்வாகி யாருன்னு சொல்லியிருப்பாங்கல்ல, யாருடன் பெட்டை ஷேர் பண்ண சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்கல்ல. அப்போ ஏன் இந்த காவல்துறை ஒரே ஒரு கைது மட்டும்தான் நடந்திருக்கு? அந்த அந்த இவர் சக்திவேலுங்கிற CEO இருக்கான் பார்த்தீங்களா, அவனை மட்டும்தான் கைது பண்ணியிருக்காங்களே தவிர இந்த நாம் தமிழர் கட்சிக்குள்ளேயே அதை கொண்டு போகல இந்த காவல்துறை. அப்போ காவல்துறை நம்ம கேள்வி எழுப்புறோம். காவல்துறை அதிகாரிகள் நிறைய பேர் வந்திருக்காங்க, இங்கே நிறைய கேமரா வந்திருக்கு, இது கண்டிப்பாக போய் சேருங்கிறது. எனக்கு இது நம்ம சிஎம் பார்த்து சொல்கிற இடத்துல நம்ம இல்லை, டெபுட்டி சிஎம் நேராக பார்த்து சொல்கிற இடத்துல நம்ம இல்லை. ஒரு கமிஷனரை, ஜாயின்ட் கமிஷனரா அல்லது எஸ்பியை, டிஎஸ்பியை இவங்களை பார்த்து பேசுகிற இடத்துல நாம் இல்லை. நாம் ஆஃப்டர் ஆல் ஒரு யூடியூபர், நம்மளால் என்ன முடியுமோ அந்த வேலையை எனக்கு இந்த கடமை இருக்குன்னு உணர்ந்து நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா என்னுடைய பெயர் மைனர் பிடெக். இந்த பிடெக்னு இருக்குது பார்த்தீங்களா, இது என் தலைமுறையில் 2009 தான் எனக்கு இந்த பேருக்கு பின்னாடி பிடெக்ன்ற வார்த்தை எனக்கு கிடைச்சிச்சு. இந்த வார்த்தை என்னுடைய பேருக்கு பின்னாடி சேர்றதுக்குள்ள 2009 வருடங்கள் ஆயிருக்கு எனக்கு என் பேருக்கு பின்னாடி இந்த படிப்பு வந்து சேர்றது. முதல் தலைமுறை பட்டதாரியாக என் வீட்டில் தான் நான் வந்து நிற்கிறேன். அப்போ எனக்கு அந்த கடமை இருக்கிறத நான் உணர்றேன். ஆஃப்டர் ஆல் யூடியூபர், உனக்கு டிஐஜியே வந்து ஆஃப்டர் ஆல் டிஐஜி, ஐபிஎஸ் ஆஃபீஸர், நீ ஆஃப்டர் ஆல் ஐபிஎஸ் ஆஃபீஸர், நீ சட்டையை கழட்டி வச்சுட்டு வாம்ப. ஏன் அயன் பண்ணி தர போறியா? இல்லை கேட்குறேன், அயன் பண்ணி தர போகிறேன். சட்டையை கழட்டி வச்சுட்டு வா, சட்டையை கழட்டி வச்சுட்டு வா, சட்டையை கழட்டி. வீரலட்சுமின்னு ஒரு அக்கா இருக்கும், அவங்க வீட்டுக்காரட்டி இதே மாதிரி எங்கள் அண்ணா ஒரு தடவை ப்ரெஸ் மீட்டில் சட்டையை கழட்டி வா, அந்த ஆள் சட்டையெல்லாம் கழட்டி வச்சுட்டு அவர் பாக்ஸிங்கில் ஓட நிற்கிறாப்புல. இதான் கிரவுண்டு, ரிங்கு போட்டாச்சு, சட்டையை கழட்டிட்டேன், வேறு என்னத்தை கழட்டுன்னு சொல்லி நான் தயாராக இருக்கேன். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், நான் சீமானோட 2 கையில் சண்டை போட மாட்டேன், எனக்கு பெரிய அசிங்கம். ஒரு கையை கட்டிக்கிட்டு ஒரு கையில் தான் சண்டை போடுவேன். இஃப் யூ ஹேவ் கட்ஸு, நான் சொன்னது கட்ஸு, இஃப் யூ ஹேவ் கட்ஸு வாங்க அப்படின்னா ஒரு டேரிங்காக போட்டு நின்னாப்புல. அதுக்கப்புறம் மறுநாள் கேட்கும் பொழுது இது அவங்க கூப்பிட்றாங்கிறதுக்காக நம்ம போயிட முடியுமா அப்படின்னு கேட்டா, கூப்பிட்டது நீ, அவர் டேரிங்காக வந்து நின்றாப்புல, அவங்க கூப்பிட்டாந்துக்காக வர முடியுமான்னு மூக்க நோண்டிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதில் நம்ம எழுப்ப வேண்டிய கேள்வி என்னன்னாக்கா, யார் அந்த சார்னா யார் அந்த சார்? நாம் தமிழர் கட்சியில் உள்ள 3 பேரும் நேரடியாக அவங்க சொல்லிட்டாங்க. அப்போ காவல்துறை என்ன செய்யுது? ஏன் இவனோட கையில் நிப்பாட்டிட்டாங்க? கைது பண்ணும்பொழுது அவனுடைய ஃபோன் இருக்கும்ல, அந்த பெண் சம்பந்தப்பட்ட அந்தரங்க வீடியோக்கள், பிரைவேசி வீடியோக்கள் நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கான். அந்த வீடியோவை எங்களுடன் காண்பித்து தான் மிரட்டுவானே அவங்க நேரடியாக பேட்டியில் சொல்லியிருக்காங்க, வாக்கு மூலமாக கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும் பொழுது அவன் ஃபோனை எடுத்து ஃபாரன்சிக் இதெல்லாம் தேவையில்லை, ஃபோனை எடுத்து இப்படி 2 தட்டத்தினாலே பொலன்னு வீடியோ கொட்டும். அம்புட்டி வீடியோ கண்டிப்பாக உள்ளே இருக்கும். சிந்தாமல் சதராமல் இருக்குன்னு இப்படியே தான் கொண்டு போவான். வீடியோ கீழே விழுந்துருமுடா அப்படின்னு அந்த அளவுக்கு உள்ள வீடியோ வச்சிருப்பானுங்க. 60 பெண்கள் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள். அப்போ அதில் யார் சம்மந்தப்பட்டிருப்பா? அப்போ கண்டிப்பாக அந்த கட்சின்னு பேர் வந்துருச்சுனாக்கா, இதை ஏன் நீங்கள் சிவியராக ஏன் நீங்கள் ஆக்ஷன் எடுக்கல, ஏன் விசாரிக்கல? கருப்பர் கூட்டம்னு ஒரு சேனலில் ஒரு வீடியோ போட்டாங்கன்னு துரத்திட்டு பாண்டிச்சேரிக்கு போனீங்கல்ல, அது பெரிய நியூஸாக போட்டு அவர் ஏதோ பயங்கரவாதி மாதிரியும் தோழர் வந்திருந்தாரு, இங்கே தான் நின்னாரு, காணும், இந்த நிற்கிறாரு, துரத்திட்டு ஓடுறாங்க, இங்கே போகிறான் அங்கே போகிறான், இந்த கண்டுபிடிச்சோம், இந்த எடுத்துட்டோம் வச்சுட்டோன்னு சொல்லிட்டு போனீங்கல்ல. ஏன் இவ்வளோ பெரிய குற்றத்தை பாலியலாக இவ்வளோ பெண்களை சுரண்டிருக்கான் ஒருத்தவன், அவங்களும் வாக்குமூலம் கொடுத்துட்டாங்க. பாதிக்கப்பட்ட பெண்ணை நேரடியாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய், இதில் வேற கொடுமைகள்லாம் நடந்தது. போலீஸ் ஸ்டேஷன் போகும்பொழுது போலீஸ் ஸ்டேஷனில் அவங்க வழக்கு எடுக்கலை, புகார் வாங்கலை. 3 பெண்கள் பாதிக்கப்பட்ட பெண்கள் போகிறாங்க. அதுக்கப்புறம் 2 நாள் அலைஞ்சு ஒரு அட்வொகேட்டை போட்டு அங்கே கூட்டு போய் அட்வொகேட்டை வச்சு, அப்போ ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணும் ஒரு அட்வொகேட்டை கூட்டு வரணுமா அவங்களுக்கு? என்னங்க அது கொடுமையாக இருக்குது? பாதிக்கப்பட்ட பொண்ணு வந்து வெளியில் கம்ப்ளைண்ட் கொடுக்க வரதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். இதை நம்ம கொண்டு வர்றதுக்கே 2024 ஆகிப்போச்சு. பாதிக்கப்பட்ட பெண்ணு வெளியில் தைரியமாக வந்து நான் கம்ப்ளைண்ட் தர வர்றேன், அவன் பேர், அவன் எந்த கட்சியாக இருந்தானே, என்ன பெரிய புடுங்கியாக இருந்தானே, நான் கம்ப்ளைண்ட் தர வரேன், நேரடியாக பேர் எழுதுங்கன்னு ஒரு பொண்ணு சொல்ல வருது. நீங்கள் புகார் எடுக்க மாட்டேன், உங்களுக்கு இதே தான் வேலைன்னு திருப்பி அனுப்புறீங்க. திரும்ப ஒரு அட்வொகேட்டை போட்டு 2 நாள் அலக்கழிக்க விடுறீங்க. அதுக்கப்புறம் 3 புகார் கொடுத்தாக்க ஒரு எஃப்ஐஆர் தான் போடுறாங்க. 3 பாதிக்கப்பட்ட பெண்கள் நேரடியாக வரேன்னு சொல்லிட்டாங்க. 3 பெண்களும் புகார் கொடுக்க வர்றாங்க. 3 பெண்கள்ட்டையும் புகார் எழுதி வாங்குறாங்க. ஆனால் எஃப்ஐஆர் ஒன்றே.
அதுக்கு அப்புறம் ஏகப்பட்ட அப்போ நான் எங்களுக்கு இந்த யூடியூப்பில் வீடியோ போட்டாதாங்க ஏதோ கொஞ்சம் காசு வரும், அதை வச்சு தான் நாங்கள் ஏதோ வண்டி ஓட்டிகிட்டு இருக்கோம். இந்த யூடியூப் இந்த மாதம் வாடகை, வீட்டு வாடகை, வந்தவங்களுக்கு சம்பளம், வேலை இதெல்லாம் கொடுக்குறதே எங்களுக்கு மாத கடைசியில் அப்படி இப்படி இடிச்சுக்கிட்டு நிற்கும். இப்போ நாங்கள் அதை விட்டுட்டு இன்வெஸ்டிகேஷன் வேலை நாங்கள் பார்க்குறதா? நாங்கள் ஏன்னா யூனிஃபார்ம் மாட்டிட்டு நிற்கிறேன், இதுவும் யூனிஃபார்ம் தாங்கிறது வேற. ஆனால் நான் காக்கி யூனிஃபார்ம் போல இல்லை, என்னுடைய வேலை அது இல்லை. அப்போ எல்லாத்தையும் கொண்டு வந்து ஆதாரம் வரைக்கும் அவங்ககிட்ட பேசின கால் ரெக்கார்டு வரைக்கும் ஆதாரமாக கொண்டு கொடுக்குறாங்க. அவன் எல்லாத்தையும் கக்கி வச்சிருக்காங்கல்ல அந்த கால் ரெக்கார்டில், எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுத்து நான் புகார் எடுக்க மாட்டேனாக்கா அப்போ அங்கே காவல் நிலையத்தில் யார் இருக்கா? இது ஒரு சம்பவம். அப்புறம் திரும்ப அந்த 2 புகாரை எஃப்ஐஆரை போடுற வரைக்கும் நான் 2 நாள் வேலையை விட்டுட்டு இதில் உட்காந்து வேலை பார்த்து அப்புறம் போட வைக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ எஃப்ஐஆர் போட்டவனே அவங்களுக்கு போலீஸுக்கு கடும் கோபம் ஆகி போச்சு. இப்படி அவனோ ஒருத்தன் உள்ள வந்து நம்மளை எஃப்ஐஆர் போட வச்சிட்டானே, இது அவங்களுக்கு ஈகோ கிளாஸ் ஆச்சு. இதில் என்ன பியூட்டியான விஷயம் கவனிங்க, அவங்க போனது ஆல் உமன் போலீஸ் ஸ்டேஷன். யோசிச்சு பாருங்க, அங்கே இருக்கிறவங்க பெண்கள் தான், அவங்க தான் இந்த அலக்கழிப்புலாம் செஞ்சது அப்படின்னாக்கா நீ யோசிச்சு பாருங்க, அவங்களுக்கு ஈகோ கிளாஸ். சரி, இப்போ நம்ம சொல்லியாச்சு, இதை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதா என்னுடைய முக்கிய நோக்கம். இன்னைக்கு இதோட இன்னொரு சம்பவமும் இருக்கு. அந்த கட்சியில் இன்னொரு முக்கிய நிர்வாகி இருப்பான். இது ஒரு வழக்கு, இன்னொரு வழக்கு சொல்கிறேன், இன்னொரு முக்கிய நிர்வாகி இருப்பான். இதே ஒரு வாரத்துக்கு முன்னாடி தஞ்சாவூர் பக்கத்தில் ஒரு காலேஜ், அந்த கல்லூரியுடைய பேர் நம்ம சொல்லக்கூடாது, எனக்கு பாதிக்கப்பட்டது பெண்கள், அதனால கல்லூரி பேரை நான் தவிர்க்கிறேன். கும்பகோணம் பக்கத்தில் கோவிலாச்சேரி அப்படின்னு ஒரு ஊர், அங்கே உள்ள ஒரு கல்லூரி. அந்த கல்லூரி யாருடைய கல்லூரினாக்கா இதே நாம் தமிழர் கட்சியினுடைய முக்கிய மாநில நிர்வாகி. நான் வேணா ஹிண்ட் தர்றேன், எலி மிச்ச வச்ச பழம். அந்த கதை உங்களுக்கு தெரியுங்களா? அருள்மொழி தோழர் பார்த்துட்டு இருக்கேன், என்னடா அது எவ்வளோ கதைகள் நம்ம படிச்சிருக்கேன், எலி மிச்சம் வச்ச பழம் நம்மளுக்கு தெரியும். என்னன்னாக்கா அந்த பூஜை பண்ணும் பொழுது தேங்காய் பழம் எலுமிச்சம்பழம் வைப்பாங்களாம். இந்த எலி இருக்குல்ல, அது போயிட்டு தேங்காவை கரண்டி சாப்பிட்றோம், பழத்தை கரண்டி சாப்பிட்றோம். இந்த எலுமிச்சம்பழத்தை மட்டும் திங்க முடியாமல் வச்சுருக்கோம். காலையில் நம்ம டோர் திறந்து பார்த்தோம்னாக்கா எலி மிச்ச வச்ச பழம் இஸ் ஈக்குவல் டு எலுமிச்சம்பழம் அப்படின்னு ஒரு கதையை சொல்கிறாங்க. எலுமிச்சம்பழம் அப்படி தான் பேர் வந்துச்சுக்கலாம். இவன் யாருனாக்கா கல்வியாளர், ஒரு கல்லூரியினுடைய தாளாளர். இவன் உள்ளே போய் கிளாஸ்லாம் அவர் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த புறம்போக்கு நாய், ஏன் புறம்போக்கு நாய் நான் சொல்கிறேன்னாக்கா பின்னாடி விஷயம் இருக்குது, அதுக்காக தான் சொல்கிறேன். அந்த கல்லூரியில் படிக்கிற ஒரு மாணவி, அவரு அந்த எலுமிச்சை வச்ச பழம் இருக்கான்ல, அவன் வந்து இஸ்லாமிய பெயர் தாங்கி, அவன் இஸ்லாமியர் நம்ம சொல்லக்கூடாது, இஸ்லாமியர் இருக்குது அசிங்கம், இஸ்லாமிய பெயர் தாங்கி. எல்லா கட்சியிலுமே இஸ்லாமியர்கள் இருக்காங்கல்ல, வேலூர் இப்ராஹிமும் இஸ்லாமியர் தான் இல்லையா? அந்த மாதிரி ஒரு வேலூர் இப்ராஹிம், இது ஒரு கும்பகோணம் இப்ராஹிமோ தஞ்சாவூர் இப்ராஹிமோ, அவ்வளோதான். இப்போ இது என்ன பண்ணுது, காலேஜில் படிக்கிற இன்னொரு அதே இஸ்லாம் சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண், இஸ்லாம் சமூகத்தை சேர்ந்த பெண் ஒரு காலேஜில் போய் படிக்கிறாங்க, டிகிரி முடிக்கிறாங்க. அப்படிங்கிறது பெரிய விஷயம், வரவேற்க வேண்டிய விஷயம் இல்லைங்களா? இந்த சமயத்தில் அந்த பெண்ணுக்கு அந்த கல்லூரியில் அவங்களுக்கு பாலியல் தொல்லை கொடுக்குறாங்க அங்கே இருக்கிற ஒரு ப்ரொஃபஸர், அவரும் ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர். இப்போ இது பிரச்சனையாகுது. இப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த பாதிக்கப்பட்ட பெண் நேரடியாக அங்கே உள்ள லேடி போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கும் பொழுது எஃப்ஐஆரில் புகார் கொடுக்கும் பொழுது 6 பேர் மேலே புகார் கொடுக்குறாங்க. அந்த சம்மந்தப்பட்ட ப்ரொஃபஸர் ஒருத்தர், அது மட்டும் இல்லாமல் இன்க்ளூடிங் மேனேஜ்மெண்ட் வரைக்கும் நான் வந்து புகார் கொடுத்துருக்கேன், 6 பேர் மேலே புகார் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒருத்தரை மட்டும்தான், அந்த கடைசியாக பேர் இருந்துச்சு பார்த்தீங்களா, 6வது பேர் வந்துச்சுல, அவர் மட்டும் தான் நீங்கள் கைது பண்ணியிருக்கீங்க, அதற்கு முன்னாடி உள்ள 5 பேரை நீங்கள் கைது பண்ணல அப்படிங்கிற கேள்வியை அவங்க வெதும்பி போய் ஆக்ஷனே எடுக்காமல் இருந்து இவங்க ஒருத்தரை மட்டும் கைது பண்ணவனே. அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணியிருக்கான், யார் அந்த எலி மிச்சம் வச்ச பழம், அவன் என்ன பண்ணுறான், ரவுடிகளை இந்த பொண்ணு வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்கான், 10-15 ரவுடிகளை அனுப்பிச்சிருக்கான். அவங்க சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் ஆதாரமாக வச்சுருக்காங்க. வீட்டுக்கு அனுப்பி மிரட்டுறான், புகாரை வாபஸ் வாங்கு, நம்ம பேசிக்கலாம், புகாரை வாபஸ் வாங்கு, இல்லைனாக்கா வேறு மாதிரி நடமாட விட மாட்டோம், இதே மாதிரி ஐடிவிங்களை வீடியோ கொடுப்பேன், ஐடிவிங்களை பிரபலப்படுத்து, உன்னை பற்றி கேவலக்கிழமாக அசிங்கமாக பேச வைப்பேன். அந்த பாதிக்கப்பட்ட பெண் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, வெளியில் வந்து ப்ரெஸ் மீட்டு கொடுத்து அதை இஸ்லாம் சமூகத்தை சேர்ந்த பெண்ணு என்ன இந்த மாதிரி ஒருத்தன் பாலியலை துன்புறுத்தினா, இப்போ இல்லை 3 வருடங்களாக இது நடந்து கொண்டு இருக்கிறது, நான் பொறுக்க முடியாமல் இன்னைக்கு டிகிரியை முடிச்சுட்டு வெளில வந்து நான் அதை புகாராக வைக்கிறேன். அப்போ போக்சோவில் கைது ஆகணும், ஏன்னாக்கா 18 முடிகிறதுக்கு முன்னாடியே இது ஸ்டார்ட் ஆயிருக்கு இந்த சம்பவம். இது 6 பேர் மேலே புகார், ஒருத்தவங்க மட்டும்தான் கைது, 5 பேர் இன்னும் கைது இல்லை. அவங்க எல்லா ஆதாரமும் இருக்குன்னு சொல்லி கொண்டு போய் புகார் கொடுத்துருக்காங்க. அந்த 5 பேர் ஏன் கைது பண்ணல? அப்போ அந்த நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில நிர்வாகி எலி மிச்ச வச்ச பழம் இருக்கானே, அவனை ஏன் நீங்கள் கைது பண்ணல? அப்போ நாம் தமிழர் கட்சிக்காரன் எது பண்ணாலும் இங்கே இந்த கிரீன் கார்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி அவருக்கு கிரீன் கார்டு எது வேணாலும் பண்ணலாம், அரசாங்கம் கண்டுக்காது, போலீஸ் கண்டுக்காது. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு நோட் அடிச்சிருவாப்புல, அவர் பணக்காரரு, ரவுடிகள் சகவாசம். அப்புறம் பார்த்தாக்க வரைக்கும் நம்ம அண்ணனுடைய சகவாசம் வேறு இருக்குது. அவர் வந்து போலீஸில் பெரிய லெவலெல்லாம் டீலிங் வச்சுருப்பாப்புல, அவங்களுடைய ப்ரமோஷனு
ஆளுங்கட்சியை இவர் திராவிட ஒவ்வாமையில திமுக எடுத்து பேசிட்டு இருப்பாரு. ஆனா இவங்க கண்ட்ரோல்ல இருக்கிற போலீஸ்குள்ள இவரு வந்து ப்ரமோஷனுக்கு டீலிங் பேசிட்டு இருப்பாரு. அப்ப இந்த டீலிங் எல்லாம் ஒர்க் ஆகுதான்னு நம்ம கேள்வி வருது. ஏன் அந்த 5 பேரை நீங்க கைது பண்ணலன்னு சொல்லி அந்த பாதிக்கப்பட்ட பெண் பிரஸ் மீட் தராங்க. ஒரு முஸ்லீம் சமூகத்தை சேர்ந்த பெண்ணு, ஏன்டா நீங்க எடுக்கல, நடவடிக்கை எடுக்கல, நான் எஃப்ஐஆர் கொடுத்தல, எஃப்ஐஆர் போட்டு கொடுத்துருக்கல, ஏன் அவனை கைது பண்ணல, நீ கைது பண்ணாம விட்டதன் காரணமாக ஏன் வீட்டுக்கு டெய்லி 15 ரவுடி அனுப்புறான்டா அப்படின்னு அவங்க கேள்வி கேட்கிறாங்க. இது அந்த பெண்ணு எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் கவர் பண்ணியிருக்காங்க அந்த நியூஸ். ஆனால் இன்னமும் கைது இல்லை, அவர் ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்காரு. அப்போ இப்போ நம்ம காவல்துறை தான் நம்ம கேள்வி கேட்கறோம்னாக்கா, பாதிக்கப்பட்ட பெண்ணு வெளியில் வந்து என்னை ஒருத்தர் இந்த மாதிரி பாலியலாக சுரண்டுறான், என்னை இவன் தான் பண்ணது அப்படின்னு யார், தன்னுடைய ப்ரொஃபஸர் தன்னுடைய இன்டர்னல் மார்க் போயிடும். காலேஜுக்குள்ளே தானே பண்ணுவாங்க, வெளியில் சொன்னீங்கன்னாக்கா இன்டர்னல் மார்க் போயிடும், உங்களை ஃபெயில் போட்டுருவோம், அப்புறம் உங்களை பற்றி தப்பாக பாத்ரூம்குள்ளே வரைஞ்சி நாங்கள் ஏதாவது எழுத சொல்லுவோம், அதனால நீ பேசக்கூடாதுன்னு சொல்லி மிரட்டு அனுப்புவாங்களா. அதையெல்லாம் தாண்டி இருந்தாலும் பரவாயில்லன்னு பஸ்ட் அவுட் ஆகி அவங்க வெளியில் வந்து பேசுகிறாங்கன்னா அப்போ எவ்வளவு பாலியல் கொடுமைகளை அவங்க உள்ள அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. அதெல்லாம் தாண்டி வந்து சொல்றாங்க, ஒரு பெண் பாதிக்கப்பட்ட பெண்ணு, பாலியலாக பாதிக்கப்பட்ட பெண்ணு வெளியில வந்து பேசுறதே சிரமங்க. பொள்ளாச்சியில பாதிக்கப்பட்ட பெண் யாராவது ஒருத்தர் வந்தாங்களா? ஏன் வரல? அவ்வளவு பெண்கள் பாதிக்கப்பட்டாங்கல்ல. அன்னைக்கு யாருகிட்டயுமே சவுக்கு இல்லை கொள்றது, நீ சவுக்கே வெளியில் இல்லைங்கிற வேற விஷயம் உள்ள இருக்காரு. அன்னைக்கு சவுக்கு இருந்தாங்க என்ன பண்ணிருப்பீங்க நீங்க? இருந்திருக்கு, ஆனா நீங்க பண்ணிக்கல. ஏன்னாக்கா அது அதிமுக காரனுடைய எம்எல்ஏ அவருடைய பையன் உள்ள சம்பந்தப்பட்டிருக்காருங்கிற தகவல் வருது. அப்ப அதிமுக காரனுடைய நிர்வாகிகளுடைய பையெல்லாம் உள்ள இருக்கா, அதிமுக நிர்வாகியே உள்ள இருக்காருங்கிற தகவல் வருது. கிட்டத்தட்ட ஒரு ஹார்ட் டிஸ்க் ஃபுல்லா கொண்டு போய் அன்னைக்கு வீடியோ கொடுத்தாங்கல்ல, என்ன பண்ணீங்க, என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அப்ப அந்த பெண்கள் ஏன் வெளியில வந்து சொல்ல? ஏன்னாக்கா இந்த சமூகம் இப்படியாக பாதிக்கப்பட்ட பெண்கள் வெளில வந்து சொல்றாங்கனாக்கா அவங்களே விக்டிம் பிளேம் பண்ணுவோம், நம்ம விக்டிம் ஷேம் பண்ணுவோம். ஏமா ஒன்னை யாருமா 8:30 மணிக்கு மேல பொதுக்கூட்டத்தில் உனக்கு என்ன வேலை? அப்புறம் போனாக்கா நான் பின்னாடி இருந்து எவனாவது நாம் தமிழர் கட்சிக்கான இடுப்புக்கள் தான் செய்வான். நீ எதுக்கு நாம் தமிழர் கட்சி ஆஃபீஸ் பக்கம் நீ எதுக்கு போற? அங்கிட்டு போவாத, அவன் அந்த பையன் இருக்கானாலே போவாத. யார்கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க, 83 வயசு கிளவிட்ட நீ எதுக்கு நாம் தமிழர் கட்சி ஆஃபீஸுக்கு போன? எதுக்கு போன? 8:30 மணிக்கு உனக்கு அங்கே என்ன வேலை? அவன் 13 ரவுண்டை தாண்டி வெளில வருவாங்க, உனக்கு தெரியாது அப்படின்னு பாதிக்கப்பட்ட பெண்ணுகிட்ட போய் நம்ம கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருப்போம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னாக்கா நேராக கூட்டு போய் 13 ரவுண்டா 23 ரவுண்டா இழுத்து வச்சு 4 சலுப்புன்னு சலுப்பிட்டு, இந்த மாதிரி எவனாவது வந்தாக்கா இப்படி பயந்து ஓடி வராத, காலில் செருப்பு 750 ரூபாயா இருந்தாலும் பரவாயில்லை, அப்பா அவனுக்கு திரும்ப புது செருப்பு அதே செருப்பு வாங்கி தர்றேன், பிஞ்சு போகும் என்று நீ கவலை கொள்ளாதே பெண்ணே, இவனுக்காக நீ வீட்டுக்குள்ள முடங்கி கிடக்காதே பெண்ணே, இவனுக்காக நீ வாட்ஸ்அப் யூஸ் பண்ணாம இருக்காத பெண்ணே, மகளே இவனுக்காக நீ ஃபேஸ்புக் பக்கம் போகாமல் இருக்காது, அவன் ஒரு பரதேசி குடிகார நாய், அவன் அப்படித்தான் பண்ணுவான், அதுக்காக நம்ம விட்டுட்டு வரக்கூடாது. நான் திரும்பவும் சொல்றேன், 750 ரூபாய் இருந்தாலும் பரவாயில்ல, திரும்ப வாங்கி தரேன்னு நம்ம தைரியம் சொல்லணும். ஆனா நம்ம அப்படி சொல்றோமா? இல்ல. அப்படியாப்பட்ட சமூகம். அதனாலதான் பொள்ளாச்சியில ஒரு பெண்கள் கூட வெளியில வந்து சொல்லல. ஆனா இங்க பாதிக்கப்பட்ட பெண்கள் இப்ப ஏன் வெளியில வந்து சொல்றாங்க? ஏன்னா அது அதிமுக ஆட்சி. அவங்க கேட்க மாட்டாங்க, இது திமுக ஆட்சி. இங்க கேட்பாங்க, இது திராவிட மாடல் ஆட்சி, இது பெரியாரின் வழி நடக்கிற ஆட்சி, இது பேரறிஞர் அண்ணா வழி நடக்கிற ஆட்சி. இங்க பெண்களுக்கு ஒரு கொடுமைனாக்கா இந்த அரசாங்கம் கேட்கும், இந்த காவல்துறை தட்டி கேட்கும். காவல்துறைக்குள்ள சங்கிகள் இருப்பாங்க. நாம் தமிழ் கட்சிக்காரன் 1-2 பேர் இருப்பான்னு வச்சுங்க, மொத்தமே அவ்வளவுதான் இருப்பான்னு வச்சுக்கலாம். அப்படி இருந்தாலும் அவன் ஏதாவது தவறு பண்ணா கூட இந்த அரசு கேட்கும் என்கிற நம்பிக்கையில தான் இந்த கேமரா முன்னாடி நான் இதை பேச வந்தேன் இன்னைக்கு. அப்ப இதுக்கான ஆதாரம் என்னன்னாக்கா அந்த பொண்ணே சொல்லியிருப்பாங்க, நீங்க கேட்டிருப்பீங்க. அது மட்டும் இல்லாம அந்த கல்லூரிக்குள்ள இது ஒண்ணு மட்டும் தான் நடந்திருக்கா அப்படின்னா இல்ல, ஏகப்பட்ட விஷயம் நடந்திருக்கு. நான் நோண்டி எடுத்தேன்னாக்கா இது பேசணும்னு ஐயா கூப்பிட்டா நோண்டி நொங்க எடுத்து எல்லாத்தையும் எடுத்து வந்திருக்கேன். ஒரு பெண்ணு அதே அந்த காலேஜில் படிக்கிற பொண்ணு இறந்து போயிருக்காங்க, காலேஜுக்குள்ள கேம்பஸ்குள்ள. இந்த சம்பவம் எப்போ நடந்துச்சுன்னா 2017 மே மாதம் 26, 27 மே மாதம் 26, 27 2017 இந்த சம்பவம். இந்த காலேஜுக்குள்ள காலையில் 8:30 மணிக்கு எக்ஸாம் எழுத சென்ற பெண்
மறுநாள் மதியம் 12:30 மணிக்கு அந்த காலேஜினுடைய கேம்பஸ்க்குள்ள உள்ள கழிவறைக்குள்ள இந்த பெண் பிணமாக கிடக்கிறார். இந்த பெண்ணுடைய பேர் நான் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன், அதனால தான் பிளாக் அண்ட் ஒயிட்ல எடுத்துட்டு வந்தேன், கலர்ல எதுவும் தெரியுமா அப்படிங்கிறதுக்காக. ஃபுல்லா ரத்தம் இந்த பொண்ணுக்கு கலர்ல, அதோட இங்க இங்கே காயம் இருக்கு, வாயில காயம் இருக்கு, மூக்குல இருந்து ரத்தம் வந்துருக்கு, ஏகப்பட்ட அடி விழுந்தது மாதிரி இருக்கு. தடுக்கி விழுறது வேற, அடிக்கிறதுங்கிறது வேற, நம்ம தெரியும் இல்லைங்களா? இந்த காயங்களோட அந்த பெண் அந்த கழிவறையிலிருந்து கண்டெடுக்கப்படுகிறார். மறுநாள் மதியம் 12:30 மணிக்கு அந்த வீட்டுக்கு தகவல் வருது. அது எப்படி முதல் நாள் 8:30 மணிக்கு எக்ஸாம் எழுத போன பொண்ணு, அந்த 8:30 மணிக்கு அப்புறம் அந்த கல்லூரியில் 4 முறை அந்த கழிவறையை சுத்தம் பண்ணியிருக்காங்க. 4 முறை, மறுநாள் 12:30 மணிக்குள்ள 4 முறை கழிவறையை சுத்தம் பண்ணியிருக்காங்க. இந்த பெண் கிடந்த எடுத்தப்பட்ட அதே கழிவறையை 4 முறை சுத்தம் பண்ணியிருக்காங்க. 8:30 மணிக்கு உள்ள போன பொண்ணு. அப்ப அந்த பொண்ணு எங்க போச்சு? 12:30 மணிக்கு எப்படி அந்த பொண்ணுடைய பிணம் அங்க போச்சு? அந்த கழிவறைக்குள்ள, அந்த கேம்பஸ்க்குள்ள உள்ள கழிவறைக்குள்ள இந்த சம்பவம் நடந்திருக்குன்னா எவ்வளவு பெரிய இஷ்யூ ஆயிருக்கணும். இது ஆகாது. ஏன்னா அந்த கல்லூரியினுடைய ஓனர் திமுக கிடையாது. ஏன்னா அந்த கல்லூரியினுடைய ஓனர் எங்கேயும் திமுக அமைச்சர் போட்டோ எடுக்கல. அந்த கல்லூரியினுடைய ஓனர் எங்கேயும் டெபுட்டி சிஎம் போகும்போது சைடில் இப்படி எட்டி நின்று எங்கேயும் போட்டோ எடுக்கல. அந்த கல்லூரியினுடைய ஓனர் எங்கேயும் எந்த திமுகவுடையும் பழக்கம் வச்சுக்கல. அதனால இந்த விஷயம் இஷ்யூ ஆகாது. அப்போ ஒரே ஒரு போட்டோ, இந்த எலுமிச்சை வச்ச பழம் முடிச்சிருந்தது. அப்போ ஒரே ஒரு போட்டோ, இந்த கல்லூரியினுடைய தாளாளர், இந்த ஓனர் நாம் தமிழர் கட்சிக்காரன் கிடையாது, அவன் ஏதோ ஒரு கட்சியை ஃபாலோ பண்றவர் அல்லது கட்சியே இல்லாதவர், திமுக அமைச்சரோட ஒரே ஒரு போட்டோ எடுத்துருக்காரு, ஒன்று கிடைச்சா போதும். இந்நேரம் இந்த இஷ்யூ எங்க தெரியுமா விவாதிச்சுட்டு இருப்பாங்க? எங்க விவாதிச்சுட்டு இருப்பாங்க? நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டிருக்கும். இந்த சம்பவம் நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டிருக்கோம். இங்க இருக்கிற அனைத்து கேமராக்களும் கும்பகோணத்தை சுற்றி வட்டம் அடிச்சுட்டு அங்கே போயிட்டு போட்டிருப்பாங்க. அப்புறம் அந்த வீட்டுக்கு எதிர்த்தாப்புல உள்ளவங்க, பக்கத்தில் உள்ளவங்க, அந்த பொண்ணு கடையில் போய் வாங்க முடியல பொட்டிக்கிட அங்கே உள்ளவங்க அப்படின்னு ஒரு கேமரா ஒன்று இருக்குது, அது தூக்கிட்டு அங்கே போயிடுவாங்க. அப்போ இந்த பொண்ணுக்கும் திமுகவிற்கும் இந்த ஓனருக்கும் திமுகவுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறதுனால இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு. இது யாருமே ஒன்றுமே கேட்கவே இல்லையே. அங்கே உள்ள விசிக கட்சியை சார்ந்த தோழர்கள் இதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நாளைக்கு விசிக சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வர்றாங்க. இந்த யார் இந்த சார் அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்தது என்ன அப்படிங்கிறத ஒட்டி ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வராங்க. இதன் மூலமாக விசிகாவினுடைய எம்எல்ஏக்களுக்கு நான் வைத்துக் கொள்கிற கோரிக்கை என்னவென்றால், அந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் இந்த சார் யாருன்னு தயவு செய்து பேசுங்கள். பாதிக்கப்பட்ட பெண் இருக்கிறாள், இவள் எப்படி செத்தாங்கிறதே தெரியல. ஏங்க ஒருத்தவங்க எப்படி செத்தானே தெரியாம எப்படிங்க சாகுது? அவங்க அம்மா அப்பா உயிரோட இருக்காங்க, எப்படி செத்தானா தெரியணுமா இல்லையா? இது என்ன போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துச்சு? யாராவது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை ரிவ்யூ பண்ணாங்களா? அதை பத்தி பேசினாங்களா? ஏன் பேசல? எந்த மீடியாவும் ஏன் பேசல இதை பத்தி? இதை ஒட்டி அங்க உள்ள மாணவர் அமைப்பு போராட்டம் பண்றாங்க. இவங்க போராட்டம் பண்ண என்ன பண்றாங்கன்னா, அந்த கல்லூரியில் உள்ள ஓனர் இருக்கான் பாருங்க, அந்த எலுமிச்சை வச்ச பழம், அவன் தன்னுடைய ரவுடிகளே உள்ள விட்டு அந்த போராட்டம் பண்றமான அவங்களை தனியா தூக்கி கொண்டு போய், மாணவர் அமைப்பை சார்ந்தவங்க தனியா தூக்கி கொண்டு போய் அங்க உள்ள அறையில வச்சு அடிக்கிறாங்க. கண்ட மணிக்கு அடிக்கிறாங்க. அடிச்சுட்டு அங்க உள்ள அவங்களுடைய பஸ்ஸை அவங்களே உடைச்சிட்டு, அந்த மாணவர்கள் தான் உடைச்சிட்டாங்க கேஸை கொடுத்து. இதற்காக போராடியதற்காக அந்த கல்லூரியில் படிக்கிற மாணவன் 6 மாதம் சிறையில் இருந்தான். 6 மாசம் சிறையில் இருந்தாங்க. அவன் ஒரு படிக்கிற பையன் இதை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்ணாக்கா அவனை 6 மாசம் அங்க உள்ள காவல்துறை உள்ள தூக்கி வச்சிருக்கு. ஏன்னாக்கா அந்த கல்லூரி நடத்துறவருக்கும் திமுக காரனுக்கும் சம்பந்தம் இல்லை. அதனால அவர் காசு படைச்சவர் நோட் அடிப்பாரு அப்படிங்கிறதுக்காக நீங்க பண்ணீங்களாங்கிற கேள்வி நான் எழுப்பல. யூடியூப் ஃபுட்டர்ஸ் ஒருபோதும் அந்த நாங்க கிடையாது, இது உள்ளதான் அடுத்து பேசிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். நம்ம யார் ஒம்புக்கும் போறதில்லை, யார் துப்புக்கும் போறதில்லை. இதை நாளைக்கு விசிக தோழர்கள் நாளை அங்கு கேட்க வேண்டும், கம்யூனிஸ்ட் தோழர்கள் கேட்க வேண்டும். ஏன்னா பாலபாரதி தோழர் இந்த மீட்டிங்ல பேசியிருந்தாங்க. யார் அந்த சார்? தமிழ்நாடே கேட்குது, தமிழக அரசே உறங்குகிறாயா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாங்க முடிச்சுக்கிட்டு தான் இருக்கோம், நாங்கள் முடித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். இந்த பேப்பரை வேண்டுமானால், ஏன்னா கூட்டணி கட்சிங்க பார்த்துக்கோ, நமக்கு தேவையில்லை. எலெக்ஷன் வரப்போ அதெல்லாம் பார்த்துக்கலாம். இல்லைக்கா நம்ம எப்படியும் இந்த கூட்டணி தான் உழைக்க போகிறோங்கிற கடமை நமக்கு இருக்கு. அவங்களுக்கு இருக்கா இல்லையாங்கிறது தெரியல. எத்தனை நாளைக்கு தான் நம்ம மூடி மறைச்சு ஒழிச்சு பேசிட்டு இருக்கிறது? அப்போ இந்த சார் யாருன்னு பேசுங்க. அந்த ஐடிவிங்கில் இருந்தான் பார்த்தீங்களா, அவன் ஃபோனில் இருந்த வீடியோக்களில் எந்த சார்கள் இருந்தாங்க அப்படிங்கிறத விசிகாவை சொந்த தோழர்கள் கண்டிப்பாக பேசுவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களும் பேசுவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. கவன ஈர்ப்பு தீர்மானத்தை தயவு செய்து கொண்டு வாருங்க. அதில் ஒரு மாணவன் எழுத்து கேட்டான், போராட்டம் பண்ணுங்கிறதுக்காக அவனுடைய படிப்பு போச்சு அதோட. ஏன்னா அவன் பெரியார் அம்பேத்கரை படிச்சிருக்கான், அவ்வளோதான் அவங்களுக்கு பிரச்சனை. இதை தாண்டி அவன் உள்ள என்ன தெரியுமா பண்றான்? அந்த எலுமிச்சை வச்ச போலாம் எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் நம்ம அண்ணனை கூட்டு போய் எல்லா நிகழ்ச்சிகளையும் அவர் தான் பேசுவாங்க. பேசும்போது திமுகவிற்கு எதிராக மட்டும்தான் ஒரு பிரச்சாரம் செய்வது.
அந்த கல்லூரியில் படிக்கிற மாணவர்கள் நிறைய பேர் எனக்கு மெயில் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல வேலை அவனை பேசுனீங்க, இந்த கல்லூரியில் அட்டூழியம் நடக்குது. அப்புறம் அந்த கிளாஸாக போய் என்ன பண்ணுறாருன்னா, இங்கே படிக்கிற மாணவர்கள் எல்லாரும் நாம் தமிழர் கட்சியில் சேர்த்துட்டு இந்த ஆபாசமாக ட்வீட் போடுறது எப்படின்னு கற்றுக் கொடுத்துட்டு அவங்களுக்கு எதிராக அப்படிதான் வருண் ஐபிஎஸ் அவர்களுக்கு எதிராக பல ட்வீட்டுகள் அவருடைய கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்கள் போட்ட ட்வீட்டுகள். நம்புவீங்களா நீங்க? இவன் இந்த எலுமிச்சை வச்ச பண்ண மேல இது படிக்கிற குழந்தைகளை எப்படி மாற்றி வைக்கிறான் பாருங்க. இதோட அவருடைய அண்ணன் ஒரு ஓனர் இருக்காப்புல, கேம்பஸ் ஸ்கூலில் தான் தம் அடிப்பாப்புல தலைவர். கேம்பஸ் ஸ்கூலில் கிளாஸ் பக்கத்தில் அங்கே தான் நின்று அப்படி ஸ்டைலாக தம் அடிக்கிறது அவரு. இவங்கெல்லாம் காலேஜ் நடத்துகிறாங்க. அப்போ இந்த காலேஜுக்குள்ளே இது மட்டும் இல்லை, மர்மமான இதே போன்று பல விஷயங்கள் பாதிக்கப்பட்ட பெண்கள் இருக்காங்க. இதில் ஒரு பெண்ணு தைரியமாக முன்னே வந்து கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்காங்க, எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. ஏன் மற்றவங்க மேலே நீங்கள் அரெஸ்ட் எடுக்கல, ஏன் நீங்கள் கஸ்டடி எடுக்கலங்கிற கேள்வி எழுப்பியிருக்காங்கனாக்கா பாதிக்கப்பட்ட பல பெண்கள் உள்ளே இருப்பாங்க, அவங்களால வாயை திறக்க முடியல. அப்போ அவங்களும் திறக்கணும். இது போன்று பல கல்லூரிகளில், பல கல்வி நிறுவனங்களில், பல ஐடி நிறுவனங்களில், பல ஐடி விங்குக்குள்ள பொதுவெளியில் யாரால் பாதிக்கப்பட்டாலும், எந்த கட்சிக்காரனாக இருந்தாலும் பாதிக்கப்பட்ட பெண் முன்னாடி வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வர்றதுக்கான தைரியத்தை கொடுக்கணும்னா இந்த வழக்கில் நேர்மையாக இந்த காவல்துறையும் அரசும் செயல்பட வேண்டும். இவ்வளவு ஆதாரங்கள் வேணாக்கா கேளுங்க, நானே வேணா கொண்டு வந்து தர்றேன் உங்களுக்கு. இவ்வளவு ஆதாரங்கள் இருக்கு, இதுக்கப்புறமும் நடவடிக்கை எடுக்கலனாக்கா பாதிக்கப்பட்ட பெண்கள் வெளில வந்து சொல்லுவாங்களா என்கிற கேள்வியுடன் இந்த வாய்ப்பை அளித்த அனைவருக்கும் நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி.